Glory to Jesus. கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கதையை நம்ம கவனிக்கலாம். கறிப்பிலை தெரியுமா? கறிப்பிலை எல்லாருக்கும் தெரியும். தெரியலன்னா தெரிஞ்சுங்க. அது வீட்டில் நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. கறிப்பிலை தான் முதல்ல எண்ணெயை கடுகு போட்டுட்டு கறிப்பிலை தான் முதல்ல போடுவாங்க. எல்லா குழம்புக்கு பொரியலுக்கு எல்லாத்துக்கும் வாசனைக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த கறிவேப்பிலையை போடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு உட்காரோம் இல்லையா, குழம்பு ஊற்றினாலும் பொரியல் போட்டாலும் முதல்ல அந்த கறிவேப்பிலையை தான் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துட்டு சாப்பிடுவோம். அது ரொம்ப வாசனை உள்ளது. அந்த கறிவேப்பிலை போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நமக்கு ரொம்ப சாப்பிடும்போது நல்ல ஒரு அருமையான ஒரு சுவையை அது நமக்கு என்ன பண்ணோம், கொடுக்கும். அதுபோல் தான் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, சில காரியங்களை தேசப்பா என்ன பண்ணுறாங்க, முதல்ல கூப்பிடுவாங்க. ஏன்னா படிப்புக்கோ வியாதிக்கோ மற்ற பிரச்சனைக்கோ ஏசப்பாவை போய் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிக்குவாங்க. முடியாத ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தரப்பா ஏசப்பா கிட்ட போய் கேட்டால் என்ன பண்ணுவார், அவர் கொடுத்துருவார். ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நாள் பார்ப்பாங்க, நட்சத்திரம் பார்ப்பாங்க, இதை அதை பார்த்துக்கின்னு என்ன பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா குடும்பம் போகிறத மற்ற திருமண காரியங்கள் செய்யறதோ எப்படி செய்வாங்க. கறிவேப்பிலை மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு போடுவாங்க, செகண்ட் என்ன பண்ணிடுவாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுபோல் தான் ஏசப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்போது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்கிறது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. சுகந்த வாசனைய கர்த்தர் என்ன பண்ணாராம், முகந்தாராம். நோவா என்ன பண்ணாரு தெரியுமா? அப்பதான் முத என்ன ஆயிடுச்சு, மழைன்னு என்ன பண்ணுது, நோவா காலத்துல தான் மழைன்னே மேல இருந்து வந்துச்சு. அப்போ அந்த ஜனங்களுடைய பாவம் பூமியில அதிகமா இருந்தபடியா அந்த ஜனங்களை அழிக்கிறதுக்காக ஏசப்பா என்ன பண்ணாரு, திட்டம் போட்டார். என்ன போய் சொல்லு, ஜனங்களுடைய பாவம் அக்கிரமெல்லாம் என்ன பண்ணட்டும், மன்னிக்கப்படட்டும், இனி மனம் திரும்பினாங்கன்னா இந்த பேழைக்குள்ள வரட்டும். அப்பதான் புதுசா பேழையை உருவாக்கினார். நோவா காலத்துல தான் என்ன பண்ணுது, பேழை உருவாக்கப்பட்டது. அப்போ அதுல இருந்து ஜனங்க யாருமே என்ன பண்ணல, அந்த பேழைக்குள்ள யாரும் வரல. வராதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த பேழையை அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மழை வந்துச்சு, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கப்பல் என்ன ஆயிடுச்சு, அந்த தண்ணியில மேந்துச்சு. மேந்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஜனங்க எல்லாம், மிருகம் மனுஷன் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அதுல போன நோவா குடும்பம் மாத்திரம் என்ன பண்ணிடுச்சு, காக்கப்பட்டுச்சுங்க. அப்போ நோவா என்ன பண்றாரு, வந்து பலி செலுத்துறாரு கர்த்தருக்கு. 8:20 அப்பொழுது நோவா கர்த்தருடைய ஒரு பலிபீடத்தை சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலுவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தை தகன பலிக்காக பலியிட்டார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்போது கர்த்தர், நான் மனுஷன் நிமித்த பூமியை சபிப்பதில்லை என்று அவர் என்ன பண்ணாரா, அப்பயே ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அழிக்காதபடிக்கு ஒரு தீர்மானம் எடுத்தாருங்க. அவர் மட்டும் நோவா பிள்ளைங்க மட்டும் என்ன பண்ணாங்க, காக்கப்பட்டாங்க. அவங்க அந்த மழை நின்றுட்டு மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பூமிக்கு வந்தாங்க. அப்பதான் நோவா என்ன பண்றாரு, பலி செலுத்துறாரு கர்த்தருக்கு. நன்றி பலி செலுத்துறாரு, எங்க உயிரோட காத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு என்ன பண்றாரு, பலி செலுத்தினாருங்க. இப்ப பலியில என்ன பலி தெரியுமா இப்ப செய்ய சொல்றாரு, ஸ்தோத்திர பலி செலுத்த சொல்றாரு. முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு என்ன பண்ண, ஆண்டவர் அன்பு கூர்ந்து ஸ்தோத்திர பலி என்ன மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லப்பட்டிருக்குது. அப்ப பலிகள் செலுத்தினார்கள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து உனக்காக எனக்காக என்ன பண்ணாரு, பலியானார். அதனால நீங்க என்ன மகிமைப்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்காருங்க. அதனால நம்ம ஜெபிக்கலாமா?
ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, சொல்லப்பட்ட வேத வசன பிரகாரம் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க, நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தாங்க. ஆண்டவரே, கரிப்புல மாரி ஒதுக்கி போடாதபடிக்கு உம்மிடத்துல ஆண்டவர் தான் பரலோகம் ஆண்டவரே உண்டு. ஆண்டவரே, உம்மை வணங்காதவர்கள் நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. நோவா காலத்து அநேகர் தண்ணினால் அழிக்கப்பட்டாங்க. இப்ப நெருப்பினால் அழிக்க போகிறீங்கப்பா. அதுல இருந்து மக்கள் விடுதலையாக ரட்சிக்கப்பட ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க அனுதினமும் காலை மாலை உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் என்று மனதார பிள்ளைகளை இந்த கால வேளையில் யாரெல்லாம் இயேசுவே ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளலையே அந்த நாளில் ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்வீராக என்று மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.